இது வரைக்கும் யாருக்கிட்டையும் உதவியாளராக இல்லைன்றீங்க. யாருமே இல்லை, இந்த யூனிட்டே யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. முதல் முறையாக தான் படம் எடுக்க வந்திருக்கோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்கலை. ஆனால் எடுத்த உடனே இப்படி ஒரு சீரியஸான ஒரு கதை எடுக்கணும், இப்படி ஒரு மக்கள் பிரச்சனை தொடரணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஒன்று, சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், கமர்ஷியலானது. இது போட்ட முதல் திரும்பி எடுத்து கொடுக்கறது தான் டேரக்டரோட வேலை. அதை நம்பி தான் ப்ரொடியூசருங்க வருவாங்க. அப்படி இருந்து கூட தைரியமாக நீங்கள் அவ்வளோ தூரம் இறங்கி பண்ணியிருக்கீங்க. 2, 3வது என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தொடும்போது தொடர்ந்து பெரிய விஷயம் இல்லை, அது பெருமையான விஷயம் கிடையாது. மக்கள் பிரச்சனை தீர்க்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு வரீங்க. ஆனால் அதை சரியாக எடுக்கணும். மக்கள் பிரச்சனையை தொடும்போது இது மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்ல வரும்போது சரியாக சொன்னால் தான் ஜெயிக்கும், மக்கள்கிட்ட ரீச் ஆகும். மிஸ் ஆச்சுன்னா நல்ல விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க, வரவங்க எல்லாருமே பேக் அடிச்சிடுவாங்க. நல்ல கருத்து மக்கள்கிட்டையும் சேர மக்களும் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடிருக்கீங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? சார், ஆக்சுவலி என்னென்னா, இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க, இவ்வளோ இண்டிபெண்ட் டைரக்டராக மொத்த டீமும் எப்படி ஒரு படம் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னொரு அதுவும் மக்கள் பிரச்சனையை எடுத்திருக்கீங்க, கமர்ஷியல் ஏன் பண்ணியிருக்கலாமே, அந்த இதுதான் பொழுதுபோக்கு சினிமா தான் இங்கே ரொம்ப. எதுக்கு இந்த கதையை சூஸ் பண்ணின்னு கேட்குறீங்க சார்? இப்போ அமீர் சார் சொன்னார் பார்த்தீங்களா, வாச்சாத்தி சம்பவம். ஆக்சுவலி நான் சித்தேரி அந்த பில்ட்டில் தான் இருக்கேன். அங்கே நடக்கிற வலி வேதனை எல்லாத்தையும் நிறைய சம்பவங்கள் வெளியே சொல்ல முடியாது. அமீர் சார் கூட தெரியாது நான் சித்தேரின்ட்டு, ஓகேங்களா? ஆனால் அந்த சம்பவங்கள் எல்லாமே கண்ணேர பார்த்து என் சித்தப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கதைகளாகவும் இன்றைக்கி சாட்சியாக வாழ்ந்துட்டுங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். நம்ம என்றைக்கு ஒருத்தர் அந்த வழியை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளை அந்த ஃபுல் உணர்வோடு அதை நம்ம சொல்ல முடியாமல் எங்கேருந்து வந்தோன்றது தான் சார் நம்மளுடைய ஐடென்டிட்டி. நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தாட் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு அங்கே தான் பிகின் ஆகும். எனக்கு அதுதான் பிகின் ஆச்சு, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஆக்சுவலி வேற ஒரு ஷூட்டில் இருக்காங்க அவங்க. இல்லை, அவங்க இதில் இருக்காங்க, கிருஷ்ணகிரியில் இருக்காங்க, ஷூட்டில் இருக்காங்க, வர முடியல. அவங்க நம்ம மாஸ்டர் இல்லை, ஸ்டன் மாஸ்டரும் வரல, அவரும் ஷூட்டில் இருக்கார். நீலம் ப்ரொடக்ஷனோட ஷூட்டில் அவரும் இருக்கார். 2 பேரும் வர முடியல. இல்லை சார், என்னன்னா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா கர்ஸ்ட் வில்லேஜ் என்னன்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த ஊர் தான் வரும். கர்ஸ்ட் வில்லேஜ் தெரியாதுன்னு சொல்லலை சார். புரியல சார், புரியல. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு வெள்ளைக்கவி பற்றி செக் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ரொம்ப மினிமலான சாக்ரெட் வில்லேஜ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு பர்டிகுலர் வில்லேஜஸ் இருக்குது. இது சாக்ரெட் வில்லேஜ், சாக்ரெட்னா ரொம்ப புனிதமான இடம் அப்படின்ற ஒரு ஊர் தான் வெள்ளைக்கவியோட ஐடென்டிட்டி. நமக்கு ஒரு விக்கிபீடியாவில் அந்த ஊரை பற்றி படிச்சிங்கன்னா அவுட்லுக்காக, பட் அந்த ஊரில் போய் பார்த்தா தான் தெரியும் அது ரொம்ப புனிதமானதா இல்லை அது சாபக்கேடான ஒரு வாழ்க்கையான்ட்டு. அந்த வாழ்ந்து பார்த்து அந்த லைஃப் மூமெண்ட்டை தான் நாங்கள் படமாக்கியிருக்கோம். அப்போது எங்களுக்கு என்ன அதோட பிரதிபலிப்பாக இருக்கோ அதுதான் அந்த வார்த்தை. புரியுதுங்களா சார்? ஓகேவா? இப்போ நான் சொன்ன இல்லை அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். சொல்லுங்க சார். ஆக்சுவலி என்னன்னா சார், நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம அந்த டாப்பிக்லாம் போகல. என்னுடைய பர்பஸ் ஆஃப் மேக் த ஃபிலிம்ன்ற விஷயம் இருக்குல்ல சார், நம்ம என்ன பர்பஸ்க்கு அங்கே இருக்கிற போனாங்க போகல, அது நான் பேச விரும்பலை. பட் என்ன பர்பஸ்ன்னு இருக்குல்ல, இந்த படத்தை நான் ஏன் எடுத்தேன், அதுக்கான கேள்வி எனக்கு நான் நீங்கள் சொல்கிறது அது நீங்கள் கேட்ட கேள்வி நான் அதுக்கான பதில் சொல்லிட்டேன். என்னென்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அங்கே இருந்தாலும் மாறினா நல்லாயிருக்கும், இருக்கிற பிரச்சனை மாறினா நல்லாயிருக்கும். யாராவது ஒருத்தர்
போனாங்க போகல, அந்த டாபிக் வேணாம் சார் ப்ளீஸ். ஆனால் மாறினா நல்லா இருக்குன்ற ஃபீல் தான் சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சார் அப்படி சொல்ல சார், சார் அப்படி இல்லை சார். சார் கேட்ட கேள்வி இல்லை சார், நான் பேசிடுறேன் சார். சார் ஆக்சுவலாக நான் அதுக்கான விஷயங்கள் தான் படத்தில் பேசியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் பேசுனா கொஞ்சம் அது என்ன இடத்துல இருந்தால் அதை நாங்கள் பேசியிருக்கோம் இருக்குல்ல சார். ஆக்சுவலி நான் படத்தில் வந்து என்னோடய ஐடியாலஜிக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சீன்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் அது ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் அதுக்கான எந்த இடத்துல தான் அதை நான் பேசணுன்ற கேள்வி வந்து நீங்கள் அப்போ கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சார். இப்போ எதுவும் பேசி தப்பாயிடக்கூடாது அது, அதனால தான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். படம் பார்த்துட்டு இருந்தாலும் பேசிக்கலாம். தேங்க்யூ சார், மிக நன்றி சார்.